வணக்கம். நான் பத்மாவதி பேசுகிறேன். அந்த கற்பக விநாயகர் கோயில் பக்கத்தில் நான் பூக்கடை வச்சுருக்கேன். இந்த கோயிலில் ரொம்ப வருஷமாக நான் பழைய ஆள். நான் பூக்கடை வச்சுட்டு ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு இந்த பிள்ளையார் நிறைய செஞ்சுருக்காரு. அவரோட இதை நான் அற்புதத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு மாலை விற்கலன்னு கலங்குனா கூட யாரையாச்சும் அனுப்பி அவர் எனக்கு மாலை வாங்க வச்சிருவாரு. நிறைய பேர் அவங்க குறைய சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், பிள்ளையாருக்கு 48 நாளுக்கு 9 வாட்டி சுற்றுங்க, சுற்றுனா அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஐடி பசங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் வேறு வேறு நாட்டிலேருந்து இங்கே சுற்றிருக்காங்க. சுற்றி அவர்கிட்ட வேணுன்னே 48 நாள் முடியங்காட்டியும் வேலை கிடச்சிரும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த சதுர்த்தி உபயம் எடுங்க, பெரிய மாலை வாங்கி அவருக்கு சாத்துங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். கொழுக்கட்டை செஞ்சு வைங்க, அதெல்லாம் சொன்னோன்னே அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ குழந்தை இல்லாதவங்க ஒரு லேடி கிளேங்லேருந்து வந்தாங்க. என்னம்மா இத்தனை வருஷமா 15 வருஷமா குழந்தை இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பிள்ளையாரை நம்பி கொழுக்கட்டை செஞ்சு வைங்க, மாலை வாங்கி அருகம்புல் மாலை இல்லைன்னா உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அருகம்புல்லாது வாங்கி வைங்க, வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக பிள்ளையார் நல்ல குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பையனுக்கு 7 வயசு ஆகுது. கண்டிப்பாக அவன் நல்லபடியாக தீர்காயுசா நல்லா இருப்பான்னு நான் வேண்டிக்கிறேங்க. அவரோட சக்தியை அளப்பறிய முடியாதுங்க. காலைல ஒரு மாலை வாங்க யாரும் இல்லைன்னு சொன்னால் கூட யாரையாச்சும் அனுப்பி வாங்க வச்சுருக்கார். இந்த கோயில் தலைவரும் சரி, நிர்வாகத்தில் உள்ளவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரி. இந்த இடம் நிறைய தேவார கிளாஸ்லாம் நடக்குது, மற்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. எல்லா குழந்தைங்களும் இங்கே கலந்துக்கிறாங்க. அன்னதானம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, பழைய ஐயர் கணேஷ் ரொம்ப காலம் அந்த இடத்துல இருக்காரு. அவர் தான் நல்லபடியாக பூஜை பண்ணி நிறைய நிறைய காடி அர்ச்சனை இங்கே தான் நிறைய நடக்கும். இங்கே நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. அடிக்கடி அன்னதானம் நடக்கும். நிறைய பக்தர்கள் இங்கே போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் அந்த விநாயகரை மறக்காம கும்பிடுங்க. அவரை நினைச்சாலே போதும், எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். என்னோட கணவரும் இறந்துட்டாரு, என்னோட 2 பிள்ளைங்களும் அடிபட்டு இறந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பிள்ளையார் தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அவரோட சப்போர்ட்ல தாங்க நான் இருக்கேன். இன்னைக்கு அவரோட சக்தி தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட மாலை வாங்கிக்குவாங்க, வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. இந்த புது வருஷத்துக்கு கூட 2 பேர் எனக்கு நல்லா வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லிட்டு போனாங்க. அவரோட சக்தி தாங்க எல்லாம். ரொம்ப வருஷமா நான் அந்த பில்ஃபிலே பூக்கடை வச்சிருக்கேங்க. அப்போ லிட்டில் இந்தியாவில் பூக்கடை வச்சிருந்தேன், எல்லா இடத்துலையும் வச்சிருந்தேன். பிள்ளையார் தாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அவரால் தாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கேங்க. அவரோட சக்தி தாங்க எல்லாம். விநாயகரை நல்லபடியா வேண்டிக்கோங்க. அவரோட சக்தினால்தான் எல்லாரும் நல்லா இருக்கும். அப்பா அம்மாவுக்கே அவர் நல்லபடியா, அவர் தான் உலகம்னு சொல்லி கொடுத்தவர். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. முதியோர்களை கைவிட்டுறாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டவங்க. நீங்க தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்திருக்காங்க. அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. எனக்கு குழந்தைங்க இல்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போட வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா தான் தெய்வம், அதை அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. அதனால அவர் பேச்சை கேட்டு நீங்கள்லாம் மாறி பெற்றவங்கள முதியோர் இல்லத்தில் விட்டுறாம கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்துக்கங்க. முடியாடி அதை உதவி வாங்கியாவது செய்யுங்க. பெற்றவங்கள காப்பாத்தினதுக்கு அகத்தியரே சொல்லியிருக்காரு, அவன் தான் பெரியவன், உலகத்திலேயே பெரியவன் அவன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குங்க. வயசான சின்ன சின்ன மனசுல கொஞ்சம் வேதனைலாம் இருந்தவங்க கொஞ்சம் ஏதாவது பேசுனா கூட மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இறந்த பிறகு மாலை போட்டு அது இது செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பெற்றவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணி நல்லபடியாக இருங்க. என்னன்னா அந்த பணத்தை விட்டுட்டு போகிறல ஒரு அர்த்தமும் இல்லை. இருக்கிறப்பே நல்லது பண்ணிட்டு போங்க. அதான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த சகோதரி, இந்த தாய் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லது பண்ணி நல்லபடியாக இருங்க. இளைஞர்கள்லாம் மோட்டரை பத்திரமா ஓட்டுங்க. என் பையன் ஹெல்மெட்டை சரியா போடலையோ என்ன கதையோ தெரியல, மோட்டரில் அடிபட்டு இறந்துட்டான். இன்னொரு பையன் ரோடு கிராஸ் பண்றப்ப அடிபட்டு இறந்துட்டான். 2 பையனும் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை. ஆனா அவன் சிவனோட பத்திரமா இருக்கான். பிள்ளையார் பத்திரமா பாத்துக்கிறாரு. அவனை கடந்து கஷ்டப்படாம நல்லபடியா அவன் பத்திரமா போய் சேர்ந்துட்டான். இருந்தாலும் அவனோட நண்பர்கள் அந்த நாள் நிறைய உதவி செஞ்சாங்க. முக்கியமா ஆனந்தா, அந்த மாதிரி நிறைய பசங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அவன் நல்லபடியா போய் நல்ல இடத்துல இருக்கிறான். நீங்களாம் மெதுவா ஓட்டுங்க, பத்திரமா இருங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. முக்கியமா அவங்க தான் தெய்வம். உங்களுக்கு கேடு நினைக்கவே மாட்டாங்க பெற்றவங்க. அவங்க பேச்சை கேட்டு நல்லபடியா இருங்க. இருக்கிற சொத்தை பராமரித்து நல்லபடியாக பாதுகாத்து நல்லபடியாக இருங்க. வீண் செலவு பண்ணாதீங்க. நல்லபடியாக இருங்க. உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன் இந்த தாய். அவ்வளோதாங்க.